بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புகனிய சகோதர சகோதரிகளே, கம்பம் மஸ்ஜிதே தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்தியை பார்த்து வருகிறோம். சில தினங்களுக்கு முன்பே இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டதா என்ற செய்தியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய சமுதாயம், அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹு அந்த வரலாற்று சம்பவத்தை சொல்றான். அல் பக்கராவில் 247 248 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமுதாய மக்கள் அந்த மக்கள் மத்தியிலே பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க, இன்னில கஷ்டப்படுறாங்க, அடிச்சு விரட்டப்படுறாங்க. அந்த நேரத்தில் அந்த நபிட்ட அந்த சமுதாய மக்கள் சொல்றாங்க, நாங்கள் போர் செய்வதற்கு எங்களுக்கு ஆட்சியாளர் நியமனம் செய்ய, நாங்க போர் செய்யறதுக்கு எங்களுக்கு ஆட்சியாளர் நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த நபி என்ன செய்யறாரு, நான் இறை தூதரா வந்திருக்கிறேன், வாங்க போருக்கு போலான்னு சொல்லல. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாரு. அல்லாஹ்ட்ட என்ன பிரார்த்தனை செய்யறாரு, இந்த சமுதாய மக்கள் எல்லா துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க, இவர்கள் விரட்டடிக்கப்படுறாங்க, இவர்கள் போர் செய்வதற்கு ஒரு ஆட்சியாளரை தா என்று அந்த நபி இறைவன்ட்ட கோரிக்கை வைக்கிறார். இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னரை நியமித்து அவர் கீழே நீங்க என்ன செய்யுங்க, போர் செய்யுங்க என்று இறைவன் சொல்றான். அப்ப போர் செய்வதற்கு ஆட்சி வேண்டும் என்பது அந்த மக்களுக்கு விளங்குது. இந்த செய்தியை அந்த நபிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கையை வச்சு அல்லாஹ் ஏத்து தாலூத் என்றக்கூடிய மன்னரை நியமனம் செய்து அந்த தாலூத்துக்கு கீழே இந்த நபியும் போறாரு, போய் என்ன செய்யறாரு, போர் செய்யறாரு. அப்ப இந்த சம்பவத்தை பார்த்தோம்னா போர் செய்வதற்கு ஆட்சி வேணும் அப்படிங்கிறதா இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு போர் செய்வதற்கு ஆட்சி வேணும், ரெண்டாவது எல்லா நபிமார்களும் ஆட்சி ஆளுவதற்கு அல்ல, அந்த ஏகத்துவத்தை சொல்வதற்கும் அந்த சமுதாய மக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்வதுதான் வந்தானுங்கிற செய்தி. ரெண்டு செய்தி இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். எல்லா நபிமார்களுமே ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கல. நீங்க நபிமார்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்த்தோம்னா எல்லா நபிமார்களும் ஆட்சிக்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தாங்க, ஆன்மீக தலைவராக இருந்தாங்க. அதே மாதிரி சென்று போன சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியாளராக இருந்தா இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்சியாளராக இருந்தாங்கன்னா இல்ல. அப்போ எல்லா நபிமார்கள்ல பல பேர் தொழில் செஞ்சிருக்கிறாங்க, பல நபிமார்கள் விவசாயம் செஞ்சிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருடைய ஊர்ல இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வேற ஊருக்கு வர்றாரு, ஊருக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக அந்த பெண்ணுடைய தந்தையை பாக்குறாரு. பார்த்து கேட்கிறாரு, நான் இந்த மாதிரி இந்த பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பெண்ணு கொடுக்கக்கூடிய ஒரு மாமனாரு, மகர் கொடுப்பதற்கு என்ன நீ வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. நான் வெளியூர்ல வந்திருக்கேன், நான் தொழில் செய்வதற்காக இங்க வந்திருக்கேன், வேலை தேடி வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அப்ப என்கிட்ட ஒரு விவசாய நிலம் இருக்குது, இந்த நிலத்தை நீ என்ன செய்ய, விவசாயம் பண்ணு, அல்ல நான் மகரா வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நபிமார்கள் எல்லாருமே ஆட்சி செய்ய வரல. ஒரு சம்பவத்தை விளைவிக்கணும், நபிமார்கள்லாம் ஆட்சி செய்ய வரல, அந்த சமுதாய மக்களுக்கு நன்மையை ஏவி தீமை தடுக்கத்தை வந்தாங்க. அது இல்லாம போர் செய்வதற்கு ஆட்சியாளர் வேணுங்கிற இந்த செய்தியை, இந்த வரலாற்று சம்பவத்தை அல்லாஹ் திருமறையில சொல்றான். ஆக போர் செய்ய வேண்டும் என்றால் ஆட்சியாளர் வேணும். தனிப்பட்ட குழுக்களோ ஒரு இயக்கமோ தனிநபரோ ஆயுதம் எடுப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது தான் இந்த செய்தியை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த இடங்கள்ல வேற செய்தியை பார்ப்போம். வாஹிர் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.